முன் ஸ்லோகத்தில் பிராட்டியின் தகப்பனாரான கர்தமரிடத்துல பிரார்த்தனை. இப்ப இந்த ஸ்லோகத்தில் ஆபஹா 12வது ஸ்லோகம் சொல்றார், ஆபஹா சிருஜந்து ஸ்னிக்தானி சிக்லீத வசமே கிருஹே நிச்ச தேவி மாதரம் ஸ்ரீயம் வாசய மே குலே. அதே பிரார்த்தனை தான். ஸ்ரீயம் பெரிய பிராட்டியாரை, மே குலே என்னுடைய குலத்தில் என்னுடைய சந்ததியில், வாசய வசிக்கும்படி நீ செய்ய வேண்டும். அது இவர் சொன்னா கேட்பாரானால் இவர் தானே துவாரபாலகன் கிரகபாலகன். அப்ப அவ்வளவு நெருக்கமானவரானபடியால் நீ என்னிடத்துல இருந்தால், ஓ பிராட்டி ஒரு இடத்துக்கு வருகிறாள்னால் அந்த இடத்துல அவளுக்கு காவலுக்கு வர வேண்டும் இல்லையோ. ஓ அவளுக்கு சொல்றாளே, அவர்கள் போனாலே அது ஏதோ எழுத்தெல்லாம் இருக்கு, ஆங்கில எழுத்துக்கெல்லாம் சொல்லி இவாளுக்கு இத்தனை பேர் இருக்கணும், கருப்பு பூனைகள் வாழலாம் கூடயே வருவா, ரட்சிக்கணும்னு சொல்றோம் இல்லையோ. அது போல பிராட்டி என்னுடைய வீட்டுக்கு வர வேண்டும், என்னுடைய குலத்தில் அனைவரோடும் இருக்கணும்னால் சிக்லீதர் புறப்பட்டு இங்க வந்தால் தானே பிராட்டி பின்னால் வர முடியும். அதனால அவரிடத்துல பிரார்த்தனை. ஆபஹா சிருஜந்து ஸ்னிக்தானி, ஆபஹா தண்ணீரை கொண்டு நான் என்னென்ன அழகான தூய்மைப்படுத்த வேண்டுமோ எல்லாம் பண்றேன். என்னுடைய உடலையும் சரி, என்னுடைய வீட்டையும் சரி, என்னுடைய சந்ததியினரையும் சரி, என்னென்ன தூய்மைப்படுத்த வேண்டுமோ அது அனைத்தையும் நான் தண்ணீரை கொண்டு. தண்ணீர் என்பது பகவானுடைய முதல் படுக்கையோல்யம். இந்த உலகத்தை தண்ணீரை முதல்ல படைத்து விட்டு அதுலதான் பகவான் சயனித்து கொண்டார். கர்ப்போதசாயி என்று பெயர். இது நம்ம பார்க்கடல் கிடையாது. பார்க்கடல்ல சயனித்த பெருமான சொல்லவில்லை. அந்த பார்க்கடலை தவிர வேறு ஒரு பெரிய ஜலக்கடல் உண்டு, கர்ப்போதகம் என்று அதற்கு பெயர். நம்ம 7-14 லோகங்கள் சொல்லுகிறோமே, அந்த 14ல கடைசி பாத்தாளம். அந்த பாத்தாளத்துக்கு கீழே நிறைய தண்ணீர் இருக்குமா. அந்த தண்ணீரில் பகவான் சயனித்துக் கொண்டிருக்கிறார். அவருக்கு கர்ப்போதசாயி என்று பெயர். அப்ப தண்ணீர் தானே முதல் ஆசிரியம். அதனால புனிதமான அந்த தீர்த்தத்தை கொண்டு நான் ஸ்னிக்தானி என்னென்ன தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டுமோ செய்து கொள்ளுகிறேன். சிக்லீத வசமே கிருஹே, சிக்லீதரே என்னுடைய வீட்டில் நீர் வசிக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தார். அவர் ஏன் வரணும்னால் இவர் வந்தால்தான் ஸ்ரீயம் வாசய மேகுலே, நீர் எல்லாம் சரியா இருக்கா, இங்க ஏற்பாடுகள் இருக்கான்னு பார்த்தால் தானே பின்னால் பிராட்டி புறப்பட்டு வர முடியும். அதனால ஸ்ரீரங்கத்துல புறப்பாடு நடக்கிறதுனால் பெருமான் புறப்படுறதுக்கு ஒரு 1 மணி நேரம் முன்னாடியே மணிகார சுவாமியோ யாராவது கைங்கரியபரர்களோ எங்க போக போறாரோ அங்க போய் எல்லாம் சரியா இருக்கா, மேல விதானம் தட்டி பூக்கட்டி தட்டி கட்டியிருக்காளா, பாதையெல்லாம் ஒழுங்கா இருக்கா, நம்ம போற பாதையில வேற அசம்பாவிதங்கள் ஒண்ணும் இல்லையா, இதெல்லாம் பார்க்க வேண்டும். அதே போல அங்க போய் இறங்கின உடனே அவருக்கு ஆசனம் வேண்டும், அங்க தூபக்கால் வேணும், தீபக்கால் வேணும், சாம்பிராணி வேணும், கற்பூரம் வேணும், விதானம் வேண்டும். இதெல்லாம் இங்க இருந்து மாட்டு வண்டியில எடுத்துட்டு போகணும். இந்த ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணி வச்சால் தானே பெருமான் ஒரு இடத்துக்கு வருவார். அத போல சிக்லீதரே நீர் முதலில் என்னுடைய வீட்டில் வசிக்க வேண்டும். எதற்குனால் இந்த உடல் இந்த வீடு பிராட்டி இருக்கும் பவனமாக ஆக வேண்டும். அவள் வர வேண்டும் என்றால் நீர் முதலில் வர வேண்டும். அப்ப எதையும் நம்முடைய வீட்டையும் பெருக்கி பெருக்கி தொடச்சி வைக்கிறோம்னா எதற்காக? தினமும் கோலம் போடணுமா, தெளிக்கணுமா? அதெல்லாம் எதுக்குன்னால் நம்முடைய வீடு அலங்காரத்துக்காக நினைக்க கூடாது. இது பெருமானும் பிராட்டியும் வசிக்கக்கூடிய கோவில். கோவில்ல ஒரு நாளும் அழுக்கு இருக்கக்கூடாது. பராசர பட்டர்னு ஒரு ஆச்சாரியனை பத்தி பார்த்தோமே, அவர் உபன்யாசம் பண்ணிட்டு இருந்தார். ரொம்ப வைராக்கியத்தோடு இருக்கணும், உலக விஷயங்கள்ல ஆசையே வைக்க கூடாது, யார் என்ன செல்வத்தை காட்டி மயக்கினாலும் அதனால ஈர்க்கப்படக்கூடாது, பகவானுடைய திருவடிகள் ஒன்றுதான் செல்வம் என்று உறுதியோடு இருக்க வேண்டும். இப்படி நிறைய உபன்யாசங்களை எல்லாம் பண்ணிட்டு இருந்தார். ஆனா அவர் பார்க்கறதுக்கு எப்படி இருப்பார்னால் நல்ல தங்க மாலை ஹாரங்கள் எல்லாம் போட்டு பெரிய பட்டு வஸ்திரத்தை உடுத்திண்டு வேஷ்டி எல்லாம் பளபளன்னு உடுத்திட்டு ரொம்ப அழகா இருந்தார் பார்க்கறதுக்கு. உபன்யாசம் முடிஞ்ச உடனே ஒருத்தர் கிட்டக்கு சுவாமி உபதேசம் எல்லாம் ஊருக்கு நன்னா பண்றீரே, உம்ம உடம்புல ஒண்ணு வைராக்கியமே தெரியலையே, நன்னா ஆனந்தமா இருக்கீர் போல இருக்கே பணங்காசோட, ஏன் இப்படி அலங்காரம் செய்து கொண்டீர்னு பட்டர் இடத்துல கேட்டார்களாம். அப்ப பட்டர் சொன்னார், நான் என்ன சொன்னேன், என்னுடைய உடலை எந்த அலங்காரமும் செய்து கொள்ளக்கூடாது, என்னுடைய உடலை தாழ்ந்தது சுமார் நினைக்கணுமே தவிர இதை தர்மத்துக்கான ஒரு கருவியாக நினைக்கலாம், அதுல தப்பே கிடையாது. உடல் இல்லாவிட்டால் ஒரு கைங்கரியத்தையும் செய்யவே முடியாது. அப்ப உடல் என்பது கைங்கரியத்துக்கான கருவி, அந்த அளவுக்கு மரியாதை கொடுத்தால் போரும், அதுக்கு மேல அலங்காரம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இது பகவான் வசிக்கக்கூடிய கோயிலாழ்வார். வீட்டுல எப்படி கோயிலாழ்வார் வச்சு சாலக்கிராமூர்த்தி வைக்கிறோமோ, பெருமான் எனக்குள்ள இருக்கிறார். அவருடைய கோயிலாழ்வாருக்கு தோரணம் கட்டணுமா வேண்டாமா, முன்னாடி கோலம் போடணுமா வேண்டாமா, தீபம் ஏற்றணுமா வேண்டாமா, மேல முத்து மாலை புஷ்பங்களா சாத்தனமா வேண்டாமா, அதுக்குதான் இத்தனையும் செய்து கொண்டிருக்கிறேன்னு பட்டர் தெரிவித்தாராம். சாக்குக்கு சொல்லவில்லை, உண்மையாகவே நம்மளுடைய பாவத்தை பொறுத்துத்தானே. நான் இதை என்னுடைய உடலாக பார்த்தால் எந்த நல்லதையும் தேடக்கூடாது, இதுக்கு போகங்களையோ அலங்காரங்களையோ தேடக்கூடாது.
உண்மையாகவே இது பகவானும் பிராட்டியும் வசிக்கக்கூடிய இடம்னு பாவித்தால் அப்ப எத்தனை அலங்காரம் பண்ணாலும் தகும், அதுல தவறு சொல்வதற்கு ஒண்ணும் கிடையாது. அப்ப சிக்லீதர் இங்கு வர வேண்டும்னு பிரார்த்திக்கிறோம்னால் இது பிராட்டி வசிக்கக்கூடிய கோயிலாக ஆக வேண்டும். அதற்கு நீர் முதலிலே வர வேண்டும். ஸ்ரீயம் வாச நிச்ச தேவி மாதரம் ஸ்ரீயம் வாசைய. ஒரே ஒரு விஷயம் மட்டும், நீ ச நீன்னு தனியா ஒரு சொல் இருக்கு. இத போல வேதத்துல சில இடங்கள்ல பிரயோகம் உண்டு. ஒரு சொல் நிவாச என்று ஒரு சொல், நிவாசனா இருப்பிடம் அப்படின்னு அர்த்தமோ இல்லையோ. வேதத்துல அப்பப்ப என்ன பண்ணும், இதை நாம சாதாரணமா நம்ம ஸ்லோகம் எழுதினா இதெல்லாம் பண்ணக்கூடாது. இது ஆருஷ பிரயோகம், சாந்தச பிரயோகம்னு தெரிவிப்பார்கள். நிவாசய அப்படின்னு இருக்கணுமோ இல்லையோ. நிவாசயன்னா இருக்க வைப்பாய், வாழ வைப்பாய்ன்னு அர்த்தம். ஆனா நீ என்கிற ஒரு எழுத்து மட்டும் தனியா போய் தனி சொல்லாக ஆகிவிட்டது. நீ ச தேவீம் மாதரம் ஸ்ரீயம் வாசையன்னு இருக்கும் இல்லையோ. இந்த நீங்கிற முதல் வார்த்தையை வாசைய என்பதோடு சேர்க்க வேண்டும். நிவாசையன்னு பொருள் பண்ணிக்கணும். பிராட்டியை என்னுடைய கிரகத்தில் என்னுடைய குலத்திலே நீ வாழ வைப்பாய், நிவாசையன்னு. ஆனா அந்த நீங்கிற வார்த்தை மட்டும் தனியாக இருக்கிறது. இப்ப அதை போல வேதத்துல பிரயோகங்கள் உண்டு. இப்போ அழைத்து வா அப்படின்னு சொல்லணும்னு வச்சுங்களேன். அழைத்து அப்படின்னு ஒரு இடத்துல சொல்லிட்டு வா அப்படின்னு இன்னொரு இடத்துல நாம உலகத்துல பிரயோகம் பண்ணுவது கிடையாது. ஆனா வேதத்துல உண்டு நிவாசய என்று 12வது ஸ்லோகத்துல சொன்னார். அடுத்து 13வது ஸ்லோகம், ஆர்திராம் புஷ்கரணீம் யஷ்டிம் பிங்களாம் பத்மமாலினீம் சந்திராம் ஹிரண்மயீம் லக்ஷ்மீம் ஜாதவேதோ மமாவக. மறுபடியும் 3 ஸ்லோகங்களால பகவானிடத்துல பிரார்த்தனை. நீ பிராட்டியை என்னிடத்தில் அழைத்து வா. தொடக்கத்திலும் பகவானிடத்துல பிரார்த்தித்து நீ வான்னு சொன்னார். அவள் நீ அழைத்து வர வேண்டும்னு பிரார்த்தனை. இப்ப வீடு சுத்தமாகி விட்டது, நானும் சுத்தமாகி விட்டேன். நானும் என்னுடைய குலமும் என்னுடைய வீடும் பிராட்டியை பெற்றுக்கொள்வதற்கு தகுதி உடையவர்களாக ஆகிவிட்டோம். பகவானே இப்போது நீ அழைத்து வா என்று மறுபடியும் பிரார்த்திக்கணும். ஏன்னா அவருடைய அனுமதி இல்லாமல் பிராட்டியால ஒரு நாளும் அனுகிரகிக்கவே முடியாது. 2 பேருக்கு அந்த ஒரு போட்டியில நமக்கு நல்ல சாதகமாக இருந்தால் ஆனந்தம் தான். 2 பேரும் ரட்சிக்க வேண்டும். பக்தர்களை ரட்சிப்பதில் 2 பேருக்கும் போட்டி இருக்கலாம். ஆரோக்கியமான போட்டி இருக்கும் வர கஷ்டமே கிடையாது. ஆனா அது சில சமயங்களில் கஷ்டத்தில் முடிந்துவிடும். நேற்றுக்கு சொல்லும் போது ஒரு விஷயம் சொன்னேன். ஆண்டாள் நப்பின்னையை 3 பாசுரங்களாலே எழுப்புகிறாள். உந்து மதகளித்தன், குத்து விளக்கெரிய, 33 3 பாசுரங்கள்ல எழுப்புகிறாள்னு பார்த்தோம். எதுக்கு ஒரு தடவை எழுப்பினா போறாதா? நப்பின்னை காது கேட்காதா? ஏன் எழுந்து வரவில்லைனா, முதல்ல உந்து மதகளித்தன் பாசுரத்துல நப்பின்னையை எழுப்பி விட்டாள் ஆண்டாள். நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய், பந்தார் விரலி உன் மைத்துனன் பேர்பாட செந்தாமரை கையால் சீரார் வளை ஒலிப்ப வந்து திறவாய் மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். நப்பின்னை இடத்துல பிரார்த்தித்து விட்டாள் ஆண்டாள். படுக்கையில கண்ணனும் நப்பின்னையும் படுத்து கொண்டிருக்கிறார்கள். நப்பின்னை எழுந்து கதவை திறக்க வரணும் இல்லையோ. கண்ணனுக்கு பயம் வந்து விட்டது. ஐயோ, இத்தனை நாளா ஆண்டாள் கிருஷ்ண பக்தின்னு சொல்லி கொண்டிருந்தார்கள். நப்பின்னை போய் கதவை திறந்து அவள் அனுகிரகம் செய்து விட்டாள். அப்ப ஆண்டாள் திருந்தினது நப்பின்னை அனுகிரகத்தாலேன்னு ஊர் கொண்டாடி விடும். எனக்கு ஒரு பக்தர் போயிடுவாரோ இல்லையோ. கண்ணனுக்கு எப்பவுமே நப்பின்னையை விட நான் தான் முதலில் அனுகிரகித்தேன் என்கிற ஒரு பட்டம் வேண்டும். இப்ப நப்பின்னை படுக்கையிலிருந்து எழுந்தாளாம். எழுந்து கதவை திறக்க போகும்போது இவள் பெயரை தட்டி கொண்டு போய்விடுவாள், அனுமதிக்க கூடாது என்பதற்காக அவளை மறுபடியும் கையை பிடிச்சு இழுத்து படுக்கையில அழுத்தி விட்டாராம். அதனால்தான் அடுத்த பாட்டு பெருமானை பற்றி பாடுகிறாள். உந்து முடித்த உடனே குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தன்ன பஞ்சசயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நப்பென்ன கொங்க மேல் வைத்து கிடந்த மலர் மார்பா வாய் திறவாய். எதுக்கு கண்ணனை வாய் திறவாய்னு சொல்லுகிறாள்னால் அவர்தான் நப்பின்னைய வரவிடாமல் தடுத்து வைத்திருக்கிறார். அப்ப நீ அனுமதிக்க வேண்டும்னு அவரிடத்துல பிரார்த்தனை வைக்கிறாள். அப்ப 2 பேரும் போட்டி போட்டுக்கொண்டு ஆண்டாளுக்கு அனுகிரகிக்காமல் போனார்கள். அப்படி இல்லாம 2 பேரும் போட்டி போட்டு அனுகிரகிக்க வேண்டுமோ இல்லையோ. அதற்காக பெருமானிடத்திலும் பிரார்த்தித்து நீ பிராட்டியை என்னிடத்தில் அழைத்து வா என்று இந்த ஸ்லோகம் பிரார்த்திக்கிறது. ஆர்திராம், மறுபடியும் ஈரமான நெஞ்சத்தை உடையவள். பக்தர்களுக்கு ஒரு துன்பம் என்றாலே அவர்கள் பிரார்த்திக்காவிட்டாலும் தானே வந்து அருளக்கூடியவள் ஆர்திரா, ஈரமான நெஞ்சம். பல அர்த்தங்கள் பார்த்தோம். அந்த கஜங்கள் தீர்த்தத்தை சேர்ப்பதனாலே ஈரமான திருமேனி உடையவள். மேல சிரஃப் பத்மம், அவளுக்கு கொடையாக இருக்கக்கூடிய பத்மத்திலிருந்து தேன் ஒழுகுகிறது, அமிர்தம் பெருகிறது, அதனால் நனைந்திருப்பவள்னு ஒரு பொருள் பார்த்தோம். ஆர்திராம் புஷ்கரிணீம். புஷ்கரிணின்னு சொன்னால் பிறருக்கு நல்ல ரூபம், கீர்த்தி முதலானவற்றை வழங்கக்கூடியவள். புஷ்கரிணி போஷாக்கை வழங்கக்கூடியவள், புஷ்டியாக ஒருவரை செழிப்பாக வைத்துக் கொள்ளக்கூடியவள் என்று பொருள். அது பக்தர்களுக்கும் இந்த போஷாக்கை புஷ்டியை அனுகிரகிக்கிறாள். அதே போல பகவானுக்கும் தன்னுடைய சேர்த்தியாலே எல்லா புஷ்டிகளையும் அனுகிரகிக்கிறாள். அதனால புஷ்டிம் என்று ஒரு பொருள் சொன்னார். அடுத்தது ஆர்திராம்
புஷ்கரிணீம் யஷ்டிம். யஷ்டி யஷ்டின்னு சொன்னால் 2-3 பொருள்கள் தெரிவிக்கிறார். முதல் பொருள் யஷ்டி என்று சொன்னால் ஊன்றுகோல் அப்படின்னு ஒரு அர்த்தம் உண்டு. நம்ம கையில தடி வச்சுட்டு இருக்கோமோ இல்லையோ, தடிக்கு யஷ்டி யஷ்டின்னு பொருள் உண்டு. அப்ப அந்த யஷ்டிம் அப்படின்னா ஊன்றுகோலாக இருக்கக்கூடியவள். உலகத்தில் அனைவருக்குமே ஏதோ ஒரு ஊன்றுகோல். நாம உலகத்துல வாழணும்னா கால் வைக்கிறதுக்கு ஒரு இடம் வேண்டும். பிடித்துக்கொள்ள ஒரு கடல்ல இருக்கும் அல்லது ஒரு நதியிலே மூழ்கி கொண்டிருக்கிறோம்னு வச்சுக்கோ. அப்ப ஏதான ஒரு தெப்பக்கட்டை வந்ததுன்னா, ஏதோ ஒரு ஓடம் வந்ததுன்னா அதை பிடிச்சுட்டு தொங்கிக் கொள்ளலாம் அல்லவா? அதை போல நமக்கும் இந்த சம்சாரத்தில் நிலை பெற்று நிற்பதற்கு ஏதோ ஒரு தெப்பக்கட்டை வேண்டும். அது என்ன? எந்த குச்சியை பிடித்துக் கொள்ளலாம் என்றால் யஷ்டிம். அனைவருக்கும் ஆலம்பனமாக ஊன்றுகோலாக பிராட்டியே இருக்கிறாளாம். கோல் தேடி ஓடும் கொழுந்ததே போன்றதே மால் தேடி ஓடும் மனம் என்று ஆழ்வாருடைய பாசுரம். ஒரு சின்ன கொடி இருக்குன்னு வச்சுங்களேன். கொடியை வளர்க்கணும்னாலே முதல்ல குச்சியை நட்டுட்டு அதுல தானே படர விடுவோம். மெதுவா பெரிய குச்சியில போய் பந்தலில் ஏத்தி விடலாம். அதை போல இந்த மனசுக்கு எப்பவுமே ஏதோ ஒரு ஆலம்பனம், ஒரு பிடிமானம் வேண்டும். அந்த பிடிமானம் யாருன்னால் திருமாலான பகவான் தான் பிடிமானம். அப்ப பெருமானா பிராட்டியான்னு கேட்டால் பெருமானை விட பிராட்டி தான் பிடிமானமாக ஊன்றுகோலாக இருக்கிறார்னு ஆழ்வாருடைய பாசுரம். 3ஆம் திருவந்தாதி. பேயாழ்வார் 100 பாசுரங்கள் 3ஆம் திருவந்தாதின்னு பாடினார். அதுல கடைசி பாசுரத்தை தெரிவிக்கிறார். சார்வு நமக்கென்றும் சக்கரத்தான் தந்துழாய் தார்வாழ் வரைமார்பன் தான் முயங்கும் கார்வார்ந்த வானமரும் மின்னிமைக்கும் வண்டாமரை நெடுங்கண் தேனமரும் பூமேல் திரு. சார்வு நமக்கு என்றும் தேனமரும் பூமேல் திரு. இவ்வளவுதான் நமக்கு வேண்டியது. சார்வு, நாம எதை சார்ந்து இருக்க போகிறோம், எதை அண்டி இருக்க போகிறோம், எதை பிடித்து கொண்டு ஊன்றுகோலாக கொண்டு வாழ வேண்டும்னால் தேனமரும் பூமேல் திரு. நமக்கு சார்வாக, நமக்கு பற்றாக இருக்கக்கூடியவள் மலரிலே அமர்ந்திருக்கக்கூடிய திருமாமகளான பிராட்டிதான் என்று பேயாழ்வார் தன்னுடைய கடைசி பாசுரத்துல தெரிவிக்கிறார். அப்ப யஷ்டின்னு சொன்னால் ஊன்றுகோலாக இருக்கக்கூடியவள் என்று ஒரு பொருள். மற்றொரு பொருள் யஷ்டி என்று சொன்னால் யச்சதி. பக்தர்கள் எதையெல்லாம் ஆசைப்படுகிறாளோ அது அனைத்தையும் கொடுக்கக்கூடியவள் என்று மற்றொரு பொருள். 3வது யஷ்டின்னு சொன்னால் கொம்பு என்பது ரொம்ப மெலிசாக இருக்குமோ இல்லையோ, அதை போல மெல்லிய இடை உடையவள். அவருடைய திருமேனியே ரொம்ப மெல்லியதாக இருக்குமாம். சுமத்தியமா என்று சீதையை பத்தி வால்மீகி தெரிவிக்கிறார். சு அழகான சுருக்கமான, மத்தியமா இடையை உடையவள். கம்பரும் அதையே பாடுகிறார். பொய்யோ எனும் இடையாளுடன் இளையானுடன் போனான் என்று கம்பராமாயண பாசுரம். பொய்யோ எனும் இடையாள், பிராட்டியினுடைய இடுப்பு பொய்ன்னு சொல்லிடலாம். இருக்கா இல்லையானே சந்தேகமா இருக்கு. மேல உடம்பு இருக்கு, கீழே உடம்பு இருக்கு. அதனால இடை இடுப்பு என்று ஒன்று இருக்க வேண்டும்னு ஊகம் பண்ணித்தான் தெரிஞ்சுக்கணுமா. கண்ணுக்கு பார்த்தா இடுப்பு இருக்கிறதே தெரியாதான், அவ்வளவு மெல்லிய இடையோடு இருப்பாளாம். இடுப்பு மெலிகிறதுன்னு சொன்னாலே வைராக்கியம் வளருகிறதுன்னு அர்த்தம். பல இடங்களில் ஆழ்வார்களுடைய பாசுரத்தில் மெல்லிடையாள் மெல்லிடையாள்னு பாடுவார்கள். எதுக்கு சுவாமி இடுப்பை பத்தி எதுக்கு ஆழ்வார் பாடுகிறார்னால், இடுப்பு சிறுக்கிறதுன்னு சொன்னாலே உலக இன்பங்கள்ல நமக்கு ஆசை குறைகிறதுன்னு அர்த்தம். நன்னா சாப்பிட்டு என்னென்ன வேணுமோ அனுபவித்துக் கொண்டு இருந்தா பெருமனாக இருக்க போகிறோம். வைராக்கியம் வளர்ந்து போகங்கள் குறைந்து கொண்டு வந்தால் அப்பதான் இடுப்பு சிறுக்கும். அப்ப மெல்லிடையாள் துடியிடையாள்னு சொன்னால், யஷ்டிம்னு சொன்னால் பகவானை தவிர உலகத்தில் வேறு எந்த பொருடமும் ஆசை கிடையாது. அதனால மென்மையான மெல்லிய இடுப்புடையவளாம். சீதை அசோகவனத்திலிருந்து ராமன் மீட்டு விட்டார். புஷ்பக விமானத்துல அயோத்திக்கு பறந்து போய்கொண்டிருந்தார்கள். அப்ப கிஷ்கிந்தையை தாண்டி தானே போகணும். லங்கையிலிருந்து அயோத்திக்கு போகும்போது கிஷ்கிந்தையை தாண்டி போக வேண்டும். அப்ப சுக்ரீவன் பிரார்த்தித்தான், ராமா உனக்காக 10 மாச காலம் நாங்க எல்லா குரங்குகளும் மனைவிமார்களை விட்டு வந்தோம். அந்த மனைவிகளுக்கும் அந்த பட்டாபிஷேகத்தை பார்க்கணும்னு ஆசை இருக்கும் கண்டிப்பா. அவர்களையும் அழைத்து கொண்டு போகலாமான்னு சுக்ரீவன் கேட்டார். ராமனுக்கு பயம். குரங்குகள்ல ஆண்கள் ஒரு இடத்துக்கு போகணும்னா தயாராவதற்கே ரொம்ப நேரம் ஆகுமா, பெண்கள் வேற தயாராகணும்னா எனக்கு நேரம் இல்லை சுக்ரீவா, நாளை கார்த்தால பொழுது விடுவதற்குள்ள நான் அயோத்தியை சென்று அடைய வேண்டும், சீக்கிரம் அழைச்சு கொண்டு வான்னு ராமன் சொன்னார். சரின்னு கிடுகிடுன்னு எல்லா குரங்குகளும் வந்து ஏறிவிட்டன. புஷ்ப விமானம் பறந்து கொண்டிருந்தது. பெண்களுக்கெல்லாம் ஒரே ஆவல். இந்த சீதையை மீட்பதற்காகத்தானே நம்முடைய கணவன்மார்கள் 10 மாசம் நம்மை விட்டு, ஊரை விட்டு, வாசலை விட்டு சென்றிருந்தார்கள். அப்படி என்ன பேரழகியா, அவளுக்கு என்ன பெருமைன்னு பார்ப்பதற்கு எல்லாம் சீதையை சுத்தி சுத்தி வந்தாளாம். அப்போ ஒரு குரங்கு பார்த்தது, என்ன இவளுக்கு கண்ணு இவ்வளவு பெருசா இருக்கு, அழகாவே இல்லையேன்னு சொல்லித்தான். குரங்குக்கு கண்ணு சின்னதா இருக்கும், அதுதான் அழகுன்னு குரங்குக்கு நினைப்பு. சீதைக்கு விஷாலாட்சி, பெரிய கண்ணுடையவள்னு பெயர். இது அழகாவே இல்லை, கண்ணு பெருசா இருக்குன்னு ஒரு குரங்கு சொல்லித்து. இன்னொரு குரங்கு, இவளுக்கு என்ன இடுப்பே காணும். குரங்குக்கு இடுப்பு நன்னா பருத்து இருந்தது, பிராட்டிக்கு இடுப்பே காணுமே, இவள் என்ன அழகின்னு இன்னொன்னு சொல்லித்தான். 3வது ஒரு குரங்கு வந்து, அதெல்லாம் இருக்கட்டும்,
வாலே இல்லாத ஒரு பெண்ணுக்காகத்தான் நம்ம கணவன்மார்கள் இத்தனை நாள் சுத்தினார்களான்னு இன்னொரு குழந்தை சொல்லித்து. அத போல சுமத்தியமா, மிக அழகான மெல்லிய இடுப்பை உடையவள். இடுப்பு என்பது வைராக்கியத்தை குறிக்கும். பகவானை தவிர வேறு எதிலும் ஆசை இல்லாமல் பிராட்டி இருக்கிறபடியால் யஷ்டிம் என்று அவருக்கு பெயர். ஆர்திராம் புஷ்கரிணீம் யஷ்டிம் பிங்களாம் பத்மமாலினீம். பிங்களாம்னு சொன்னால் ஒரு மஞ்சளான நிறத்தை உடையவள், திருமேனி மஞ்சள் நிறமொல்லியோ, அதனால பிங்களான்னு ஒரு அர்த்தம். இரண்டாவது பிங்க என்று குபேரனுக்கு ஒரு பொருள் உண்டு. லா தானேன சம்ஸ்கிருதத்துல ல அப்படிங்கிற எழுத்து தானம் கொடுப்பது என்கிற பொருளை உடையது. பிங்க ல குபேரனுக்கே செல்வத்தை வழங்கினவள். இவள் தானே செல்வத்துக்கான தெய்வம். ஆனா உலகத்துல எல்லாரும் குபேரன் தான் செல்வத்துக்கு அதிபதி, ஐஸ்வர்ய அதிபதி, தனாதிபதினு சொல்லுகிறார்கள். பிராட்டியினுடைய அனுகிரகத்தாலே அவனும் அதை பெற்றான். அப்ப பிங்களான்னு சொன்னால் பிங்கன் என்கிற குபேரனுக்கு செல்வத்தை எல்லாம் வழங்கினவள். பிங்காய சாப்யதாம் பூர்வம் யக்ஷேஷாய மகாஸ்ரீயம். யக்ஷர்களுக்கு தலைவனான பிங்கன் குபேரனுக்கு பெரிய செல்வத்தை வழங்கினபடியால் நான் பிங்களா என்று அழைக்கப்படுகிறேன் என்று லக்ஷ்மி தந்திரத்திலே பிராட்டியே சொல்லுகிறாள். இது 13வது ஸ்லோகம். பகவானிடத்துல பிரார்த்தித்து பிராட்டியை அழைத்து வர வேண்டும் என்று. 14வது கிட்டத்தட்ட அதே ஸ்லோகம்தான். ஆர்திராம் புஷ்கரணீம் துஷ்டிம் சுவர்ணாம் ஹேமமாலினீம் சூர்யாம் ஹிரண்மயீம் லக்ஷ்மீம் ஜாதவேதோ மமாவக. இந்த ஸ்லோகத்துக்கு நிறைய பாட்டபேதங்கள் இருக்கின்றன. ஆர்திராம் யஹ்கரிணீம் யஷ்டிம் என்று போன ஸ்லோகத்துக்கு ஒரு பாட்டம் உண்டு. ஆனா இங்க எடுக்கப்பட்ட பாட்டம் எந்த அர்த்தங்கள் லக்ஷ்மி தந்திரத்துல விவரிக்கப்பட்டுள்ளனவோ அதுதான் நமக்கு ஒரு மூலம் இருக்கு. இங்க இருக்கிற ஸ்லோகங்களுக்கெல்லாம் மூலம் லக்ஷ்மி தந்திரத்துல என்ன விவரணம் இருக்குன்னு பார்க்கணும். ஒவ்வொரு சொல்லும் அங்கு விவரிக்கப்பட்டுள்ளது. அதன்படி பார்த்தால் இப்படி பாட்டத்தை கொள்ளலாம். ஆர்திராம் ஈரமான நெஞ்சை உடையவள், புஷ்கரிணீம் அனைவருக்கும் போஷாக்கை புஷ்டியை வழங்கக்கூடியவள், துஷ்டிம் துஷ்டின்னு சொன்னால் திருப்தி அடைபவள். பக்தர்கள் கொடுக்கும் சின்ன பொருள்களாலே கிழிய திருப்தாம் தர்ப்பயந்தீம்னு 2 சொற்கள் பார்த்தோமே. பக்தர்கள் ஒரு சிறு பொருளை வழங்கினாலும் அதனாலே பிராட்டி தான் சந்தோஷப்படுகிறாள். அதே போல பகவானை தான் சந்தோஷப்படுத்துகிறாள். இப்படி இருவருக்குமான ஒரு சேர்க்கை. ராமனையும் சீதையும் சந்தித்தவுடனே மனதை மாற்றிக்கொண்டார்களாம். அஸ்யாதேவ்யா மனஸ்தஸ்மின் தஸ்ய சாஸ்யாம் பிரதிஷ்டிதம் தேனேயம் சச்ச தர்மாத்மா முகூர்த்தமபி ஜீவதின்னு ராமாயண ஸ்லோகம். அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள்னு கம்பராமாயணத்துல வருதோ இல்லையோ, அது ஒரு 2 பாசுரங்கள் கழித்து சொல்லுகிறார். வரிசிலை அண்ணலும் வாழ்த்தோடு நங்கையும் 2 பேரும் தங்களுடைய இதயத்தை மாற்றி கொண்டார்களாம். பார்த்த உடனே ராமனுக்கு சீதையை பிடிச்சு போச்சு, சீதைக்கு ராமனை பிடித்து போய் விட்டது. இவளுடைய ஹிருதயம் இவளை விட்டுட்டு ராமன் இடத்துல போயிடுத்தான். ராமனுடைய ஹிருதயம் இவளுக்குள்ள உடம்புக்குள்ள வந்துடுத்தான். அதனாலதான் பிரிந்த அசோகவனத்திலும் கிஷ்கிந்தையிலும் இருந்தாலும் 2 பேருக்கும் உயிரே போகலையாம். சீதையை ராமன் பிரியவே இல்லையே, அவள் மனசு இவருக்குள்ளேயே எப்பவும் இருக்கு. சீதையும் ராமனை பிரியவில்லை, அவன் மனசு இவரிடம் இருக்கிறது. அதனால முகூர்த்தமபி ஜீவதி, இன்னும் உயிரோடு இருப்பது மனதை மாற்றிக்கொண்டபடியாலே என்று தெரிவிக்கிறார். அப்படி ஒருவருக்கொருவர் ஆனந்தத்தை கொடுப்பவர்களாய் இருக்கிறார்கள். யஷ்டிம் ஆத்ராம் புஷ்கரிணீம் துஷ்டிம் சுவர்ணாம் ஹேமமாலினீம். சுவர்ணா மறுபடியும் சுவர்ணம்னா தங்கம்னு அர்த்தம். தங்கத்தை போன்ற நிறத்தை உடையவள் என்று ஒரு பொருள். மற்றொன்று சுவர்ணா நல்ல அக்ஷரங்கள் நல்ல சொற்கள் வேத சொற்களாலே சொல்லப்படுபவள் என்று மற்றொரு பொருள். சுவர்ணாம் ஹேம மாலினீம் பொன்மயமான மாலைகள் தங்கத்தாலான ஹாரங்களை தரித்து கொண்டவள். சூர்யாம் ஹிரண்மயீம் லக்ஷ்மீம் ஜாதவேதோ ஆவக. கடைசியில சூர்யா. சூர்யா என்று சொன்னால் பிராணி பிரசவேன்னு அர்த்தம்.